நமஸ்காரம். உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்க்கொடி நாமக்கல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹாரோஸ்கோப்பி பார்க்குறச்ச எல்லா கிரகங்கள் இப்படிதான் மேடம் இருக்கிறது. வாழ்க்கையில நாங்க மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும். மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகணும். நிறைய செல்வ வளம் பெருகணும். இதற்கு என்ன அப்படின்ற உணவு பரிகாரங்கள சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி தான் லாஸ்ட்டா அதில தான் வந்து நிக்கிறா. கிரகங்கள் இப்படிதான் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுலேருந்து நாங்க வெளியில வர்றது எப்படி? அப்ப எளிமையான வாழ்வியல் பரிகாரங்கள், அதுவும் உணவு பரிகாரங்களா சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கிறா இல்லையா? அப்போ நாம இன்னைக்கு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்கெல்லாம் குடுத்து, அவாலாம் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இத நம்ம YouTubeல பேசிட்டு இருக்கோம். அப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ராகு காலம், யமகண்டம் அப்படின்லாம் எதுக்கு வச்சிருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராகு காலம் அப்படின்னாவே நமக்கு ஒரு பய உணர்வு இருக்கும். இன்னைக்கு ராகு காலம் வந்துருச்சு. நம்ம எதையுமே செய்யப்படாது. ராகு காலத்துல செய்துண்டா, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்த குடுத்துன்னு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். அப்ப ராகு காலத்த தெய்வ வழிபாடுகள்ல செய்துண்டா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் இல்லையா? அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போறோம். அப்ப தினசரி ராகு காலம் வரும் இல்லையா? அப்ப இந்த ராகு காலத்துல நாம என்ன செய்யணும்? ராகு காலத்துல என்ன மாரி தெய்வ வழிபாடுகள பண்ணி நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் பண்ண போறோம். இப்போ எல்லா கோயில்கள்லையும் நீங்க போய் வந்து பார்த்தேன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல நிறைய எலுமிச்சை பழத்த வந்து பிழிஞ்சுண்டு விளக்கு போடுறா. எவ்வளோ பெரிய ஆளா இருந்துட்டு இருந்தாலும், ராகு காலமா துர்க்கையை போய் வழிபாடு செய்துட்டா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நடக்கிற ப்ராசஸ் கிடையாது. அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு செல்வ வளம் அடையணும் அப்படின்னா என்ன ப்ராசஸ் பண்ணணும்? அதுக்கு என்ன உணவு முறைகள் அப்படிங்கிற விஷயத்த தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சண்டேவா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, துர்க்கையோட தேவதையே வந்து பார்த்தீங்கன்னா, ராகு காலத்துக்கு உண்டான தேவதையே வந்து துர்க்கை தான். அப்போ இந்த ராகு காலத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 4:30 to 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகு காலம். அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிவாலயங்கள்ல இருக்கிற ராகு ராகு காலத்துக்கு போய் சிவாலயங்கள்ல அங்க இருக்க துர்க்கை சன்னதிக்கு போயிட்டு, ஒரு சர்க்கரை பொங்கல நெய்வேத்தியம் செய்யணும். வீட்ல இருந்து நீங்க செஞ்சு எடுத்துன்னு போயிடுங்க. இல்ல கோயில்ல கூட போய் செய்யலாம். வாழ்க்கையில செல்வம் ரொம்ப பெருகணும். வாழ்க்கையில நானும் பொருளாதாரத்த வளர்த்துக்கணும் அப்படின்னா, நீங்க கட்டாயமா நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்துட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு செல்வ வளம் கிடைக்கும். என்னோட கிளையண்ட் ஒருத்தர் பொருளாதாரத்துல ரொம்ப வீக்கா இருந்திருந்தார். இத நான் சொல்லி அவர் இன்று வரை செய்துட்டு இருக்கார். மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றார். திசை பார்க்கல, புக்தி பார்க்கல, யோகம் பார்க்கல, கரணம் பார்க்கல, எந்த ப்ராசஸும் பார்க்கல. ராகு காலத்துல இந்த தெய்வ வழிபாடுகள பண்ணுங்கோ. நீங்க நன்னா இருக்கலாம்னு சொல்லி அவர் போய் செய்துட்டு இருக்கார். மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்றார். ஒரு திங்கட்கிழமை திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலம்பறவே ராகு காலம் வந்துரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 7:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ள ராகு காலம் வந்துரும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த துர்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெண்ணெய் காப்பு செய்யணும். எல்லாம் என்ன செய்வா? ஆஞ்சநேயருக்கு மட்டும் தான் வெண்ணெய் காப்பு செய்வா. நீங்க துர்க்கைக்கும் வெண்ணெய் காப்பு செய்து பாருங்கோ. செய்துண்டு வெண்பொங்கல் வந்து நைவேத்தியம் செய்தேல்னா, மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியும். இப்போ உங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மூட்டு நோய், முழங்கால் நோய் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அப்ப அவாளுக்கெல்லாம் நான் நெறைய பேத்துக்கு சொல்லியிருக்கேன். இந்த நோய் வந்துருச்சு மேடம், எவ்வளோ வைத்தியம் பண்ணாலும் போக மாட்டேங்குது. இது கடைசியில சர்ஜரியில தான் போய் முடியறது அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா? நீங்க திங்கட்கிழமை அன்னைக்கு ராகு காலத்துல போயிட்டு இந்த மாரி தெய்வ வழிபாடுகள பண்ணுங்கோ. உங்களுக்கு மூட்டு முழங்கால் நோய் விலகுன்னு சொல்லி கட்டாயமா நடந்திருக்கு. அதே மாரி உங்க வீட்ல ஒரு குழந்தை இருக்கிறது, நன்னா படிக்கவே மாட்டேங்கிறது அப்படின்னா, இந்த திங்கட்கிழமையில ராகு காலத்துல போயிட்டு நீங்க இந்த வெண்பொங்கல வந்து பார்த்தீங்கன்னா, நெய்வேத்தியம் பண்ணல உங்க குழந்தை அருமையா படிச்சுட்டு இருக்கும். படிக்காத குழந்தை கூட படிக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நடக்கிறது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் வந்து 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ராகு காலம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வடக்கு நோக்கி ஒரு தீபத்த போடணும். அப்ப தீபத்த நீங்க எந்த திசையில நம்ம எல்லாமே கிழக்கு திசையில போடுவோமோ, அப்ப நீங்க வடக்கு நோக்கி ஒரு தீபத்த போட்டுண்டு, அந்த ராகு காலத்துல துர்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதம் நெய்வேத்தியம் செய்தேல்னா, உங்களுக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு மாங்கல்ய பலம் வேணும். ரொம்ப காலமா திருமணம் ஆகல, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாங்கல்ய பலம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பார்க்குறச்ச குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாங்கல்ய பலம் வேணும். ஏன் அந்த மாங்கல்ய பலத்த செவ்வாய்க்கு சொல்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தான் மங்கள காரகன், மாங்கல்ய காரகன். அப்ப மாங்கல்ய பலம் வேணும் அப்படின்னா, நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு காலத்த எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை பாக்கியம் வேணும். ரொம்ப நாளா குழந்தை இல்ல மேடம். இது ஒரு பெரிய போராட்டமா இருந்துட்டு இருக்கு. நெறைய தெய்வ வழிபாடுகள பண்ணிட்டோம் அப்படின்னா,
இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் இந்த தக்காளி சாதம் நீங்கள் செய்யறச்சா உங்களுக்கு மாங்கல்ய பலமும் கிடைச்சிட்டு இருக்கும், குழந்தை பாக்கியமும் கிடைச்சிட்டு இருக்கும். அருமையான உணவு பரிகாரம் இது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு தெய்வ வழிபாடுகளை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அந்த ராகு காலத்தில் செய்யணும். ஒரு புதன்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா மதியம் 12 to 3 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ராகு காலம் வரும். அந்த காலகட்டத்தில் பஞ்சுத்திரி விளக்கேற்றி, பஞ்சுத்திரியில் வந்து நம்ம விளக்கு போடணும். பஞ்சுத்திரியில் விளக்கு போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளியோதரையில் வந்து நெய்வேத்தியம் செய்யணும். புளியோதரையை வந்து நீங்கள் நெய்வேத்தியம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும். புதன் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா பதவி தான். புதன் அப்படின்னாவே கல்வி தான். அப்போ உங்களுக்கு பதவி உயர்வு வேணும். திடீர்னு என்னோட கிளைண்ட் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சம்பந்தமான நோய் ஒன்று வந்துருச்சு. ரத்த சம்பந்தப்பட்ட கொடிய நோய்களான கேன்சரில் பாதிக்கப்பட்டவா ஒருத்தர் இருந்தா. அவளுக்கு நான் சொன்னேன், ஒவ்வொரு புதன்கிழமையும் ராகு காலத்தில் போயிட்டு நீங்கள் வந்து புளியோதரை நெய்வேத்தியம் பண்ணி அந்த தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க. இந்த நோய்க்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து படிப்படியாக விலகி நீங்கள் ரெக்யூட்ஸ் ஆகிடுவேல் அப்படின்னு நான் சொல்லி அவள் பண்ணி நன்னா இருக்கா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருக்கிழமை, ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு ராகு காலம் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 1:30 to 3 வரும். அந்த 1 to 3 காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழ சாதம் செய்து நெய்வேத்தியம் பண்ணிண்டேன்னா அருமையான ஒரு நட்பலன்கள் கிடைக்கும். அப்போ குருக்கிழமையில நம்ம செய்துண்டா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை கொண்டு போய் கொடுக்கும். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷன் செய்கிற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு, அதாவது ஒரு இருதய நோய் அவருக்கு வந்துருச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன் வந்து, சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு குருக்கிழமைகள்லையும் ராகு காலத்தை நீங்கள் கலந்துன்னு இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த நோய்க்குண்டான விஷயங்கள் விலகி நல்ல ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுவேல் நன்னா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் செஞ்சு நன்னா இருக்கார். இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் விலகிடுவேல் அப்படின்னு சொல்லி அவர் நன்னா இருக்கா. ஒரு வெள்ளிக்கிழமை மணிக்கு ராகு காலம். அப்போ என்ன வெள்ளிக்கிழமை மணிக்கு ராகு காலம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 to 12 மணிக்குள்ள நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றி தேங்காய் சாதம் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் பண்ணணும். தேங்காய் சாதம், அதே மாதிரி பாயாசம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய்வேத்தியம் செய்துட்டு எல்லாம் தீராத துன்பம் இருந்தாலும் விலகிரும். ராகு தோஷத்தால் ஏற்படுகின்ற திருமண தடைய விலகிருமா. அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் இந்த மாதிரி உணவுகளை வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் பண்ணி அங்கே வராவாளுக்கு நம்ம வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணோனாலும் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அடையலாம். ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு காலம்பரை வந்து பார்த்தீங்கன்னா 9 to 10 மணிக்குள்ளே ராகு காலம் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் வந்து பார்த்தோம்னா ஒரு மஞ்சள் துணியில் வந்து திரி போட்டு விளக்கேற்றி காய்கறி சாதம் செஞ்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். ஒருத்தருக்கு வேலையே அமையல, மேடம் நான் எந்த வேலைக்கு போனாலும் எனக்கு வேலை அமையல மேடம், வேலை வந்து ஒரு போராட்டமாக இருக்குது, படிச்சுட்டு இருக்கேன், வேலை இல்லாமல் சுற்றின்னு இருக்கேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்குறச்ச சனிக்கிழமை அன்னைக்கு, ஏன் சனிக்கிழமை அன்னைக்கு செய்ய சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் தொழில்காரகன். அப்போ அவர் ஆயுள்காரகன் மட்டும் இல்லை, தொழில்காரகனும் ஆவாதான். அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு காலத்தில் அந்த மஞ்சள் துணியில் விளக்கேற்றி காய்கறி சாதம் நெய்வேத்தியம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும்னு சொல்லி அவருக்கு மிகப்பெரிய உத்தியோகம் கிடைச்சிருச்சு. ஒருத்தருக்கு வந்து அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு ராகு கால வழிபாடு பண்ணுங்க, அரசியலில் மிகப்பெரிய ஒரு பதவி அடையலாம். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கிளைண்ட்டு, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரக கோளாறு ஏற்பட்டுருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல மேடம், நாங்கள் மிகப்பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், எங்களுக்கு அது நிவர்த்தி ஆக மாட்டாங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சார் சனிக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் நீங்கள் போய் அந்த தெய்வ துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்க, இந்த மாதிரி பொருட்களை நெய்வேத்தியம் பண்ணுங்க, இந்த ப்ராப்ளம்ஸ் விலகிடும் அப்படின்னு சொல்லி அவர் செய்துண்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே நன்னா இருக்கா. ஜாதகம் பார்க்குறோம், கிரகங்கள் எல்லாம் பார்க்குறோம், எல்லாமே வீக்காக தான் இருக்கிறது அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறா, மேடம் எல்லாமே ஓகே தான், இந்த தசா தான் நடக்கிறது, இந்த புக்தி தான் நடக்கிறது, எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் ஒரு உணவு பரிகாரங்கள் சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இந்த பரிகாரங்களை நாம் எல்லாருமே செய்யலாம். பொருளாதாரம் எவ்வளோ வீக்காக இருக்கிறவாலும் இந்த எளிமையான தெய்வ வழிபாடுகளை, எளிமையான உணவு பரிகாரங்களை செய்துண்டு நமக்குண்டான அத்துணை விஷயங்களையும் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம். எவ்வளோ ஜாதகங்கள் பார்த்தாலும் கடைசியில் வந்து நிற்கிறது தெய்வ வழிபாடுகள் தான். அப்போ கிரகங்களை பேசுகிறத விட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உணவு பரிகாரத்துக்கு போயிட்டோம். அப்போ இந்த உணவு பரிகாரங்கள்லாம் செய்து நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுங்க. இது எல்லாமே என்னோட கிளைண்ட்ஸ் கொடுத்து அவெல்லாம் சக்ஸஸ் ஆகி அந்த ஆன்சர் கிடைச்சோன்னே தான் நம்ம யூடியூப்லேயே போட்டுருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோவனியில் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9585975497. எல்லாம் சித்தியாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.